போற்றி இறைவா மகா பெரியவா சரணம் மகா பெரியவா சரணம் சர்வஜாத் சர்வஜாதி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி அபார கட சிந்தும் ஞானம் சாந்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணாமந்தனம் கலியுதேவ காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகம் இந்த மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீ அனுபவத்தோட தலைப்பு என்னோட டயக்னசிஸ் தடவை தப்பாக இருக்குது. என்னோட டயக்னசிஸ் தடவை தப்பாக இருக்குது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தடவை பாருங்கள். நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன்றது அதிலே கொடுத்துருக்கோம். இந்த டைட்டிலும் பெரிய அனுகிரகத்தில் தடவை ஆரம்பித்தோம் நம்ம தான். அது எல்லா சேனல்லையும் இப்போ வருது. அது டைட்டில் எந்த அளவுக்கு இதில் ஆப்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்லேயும் நீங்கள் கொடுங்க. இந்த அனுபவத்தை கேட்டிருக்கீங்களான்னா அதையும் சொல்லுங்க. ஏன்னா நிறைய மிஸ் பண்ண அனுபவங்கள் என் கண்ணில் பட்டுட்டே இருக்காது. எப்படி பெரியோட அனுகிரகம் தான், அது எல்லாமே நடக்காது. இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூவில் கேட்டேன். அவருடைய அம்மா நீடாமங்கலம் அப்படிங்கிற சேர்ந்தவா. அம்மாவோட அப்பா சுவாமிமலையை சேர்ந்தவர். அவர் கும்பகோணம் கோவிந்த தீட்சிதர்னு சொல்லுவாளாம், கோவிந்த சாஸ்திரிகள்னு. அவர் அந்த காலத்தில் பாகவத சத்தாகம் பண்ணியிருந்தவர். அவ்வளோ அளவுக்கு பெரிய வித்வான்களாக இருந்திருக்கார். இவன் அப்பா ஸ்ரீனிவாசன்றவர் இப்போ ஒரு சின்ன பையனாக இருந்தபோது அதுலேருந்து நம்ம இருக்க அனுபவத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தபோது. இப்போ ஸ்ரீனிவாசனோட அம்மா லக்ஷ்மி அம்மா. அப்பா இப்போ அப்பாவுக்கு 55 வயசு. அவர் பர்மா ஷெல்லில் இருந்திருக்கார் வேலையில். அப்போ 55 வயசு அவருக்கு ரிட்டையர் ஆகிடுது. ஒரு மாதம் தான் ரிட்டையர் ஆகி போயிருக்கோம். பணமே இல்லை. இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை. சாப்பிட்டா முழுங்க முடியல, உள்ளே போனால் தானே முழுங்க முடியல. அதனால் அவருடைய ஃபேமிலி டாக்டர் அந்த சீனிவாசனோட அப்பா அவர் போய் கன்சல்ட் பண்ணியிருக்கார். ஜே பாலசுப்ரமணியம்ங்கிறவர். அவர் வெஸ்ட் மாம்பலான்னு நினைக்கிறேன். அவர் எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவான். அந்த ஜே பாலசுப்ரமணியத்தை அவர் போய் என்ன சொன்னார், அவரால் முடியல. அதனால் அவர் என்ன பண்ணார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சதாசிவம்னு ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணார். அவரை போய் பாருங்கன்னு. ப்ரிலிமினரி செக் அவர் பார்த்தார். சதாசிவம்னால டெஸ்ட்டு சிலதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, ஓ அவ்வளோதான் இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி, ஒரு கேன்சர் பிரச்சனை தான் உங்களுக்கு, எனக்கு தெரியுது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய டயக்னோசிஸ் தெரியுது, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா பயப்படக்கூடாது. ஆனால் அவருக்கு உறுதியாக தெரிஞ்சு போயிடுச்சு 100% இது கேன்சர் கேஸ் தான் அப்படின்னு. ஒரு சாம்பிளை எடுத்து அது ஒரு லேபுக்கு அனுப்பிச்சிருக்கார். அது லேபுக்கு போய் திரும்பி வரணும், டெஸ்ட் பார்த்து வரணும் போல இருக்குது. இவருக்கு உள்ளுக்குள்ளே பேரியம் கொடுத்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோலாம் எடுத்திருக்கார். அதெல்லாம் எடுத்து அதனுடைய இதெல்லாம் பார்த்து தான் இவருக்கு கேன்சர்ன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். அனாலிசிஸ் தான் வரல, அதுதான் பெண்டிங்கில் இருக்கே தவிர அவர் விஷுவலாக எக்ஸாமினேஷன்லாம் பண்ணிட்டார் இந்த டாக்டர். இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த டாக்டர் சதாசிவம்ன்றவர். ஆனால் நம்ம சதாசிவம் என்ன சொல்கிறாரோ தானே, நம்ம சதாசிவம் மகாபிரிவா தானே, அவர் அப்படி டயக்னோஸ் பண்ணியிருக்கார். இவன் என்ன பண்ணால், ஸ்ரீமதி லக்ஷ்மி மாமி இந்த ஆத்துக்காரருக்கு இப்படி ஆயிடுத்து காஞ்சி மடத்துக்கு ஓடி இருக்கா. ஓடி போய் மகாபிரிவா கிட்ட விஷயத்தை சொன்னோடனே பெரியவா கையில் பிரசாதத்தை கொடுத்துருக்காரு. அப்படின்னா போய் இப்போ கொடுத்தா சரியாக போய்டும்னு அர்த்தம். இல்லை பெரியவா சங்கல்பம் பண்ணாலே சரியாக போய்டும். நேர பிரசாதத்தை எடுத்துகிட்டு ஆத்துக்காரர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அங்கே சேர்த்துடலான்னு வந்திருக்கார். அடுத்த நாள் குருவாரம், வரலட்சுமி விரதம். இவளுக்கு குருவாரமாக இருக்குது, வரலட்சுமி விரதமாக இருக்குது. லக்ஷ்மி அந்த மாமி ஸ்நானம் கூட பண்ணலையாம், ரொம்ப பக்தியாக இருக்குவா. அவளுக்கு என்னென்னா அன்றைக்கி அந்த போயிருக்க அந்த டெஸ்ட்டுக்கு போனது ரிசல்ட் வரணும், அது அன்றைக்கி வருது போல் இருக்குது. அதனால் வரலட்சுமி நம்ம தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கமே, ஆத்துக்காரருக்கு இப்படி கேன்சர்ன்ட்டு கதி கலக்கி விட்ருக்கா. அதனால் பெரியவா
நீங்கள் வந்து அவருக்கு கேன்சர் அப்படி இப்படின்னு பயமுறுத்துறா. ஆனால் நான் இன்றைக்கி வரலட்சுமி நோம்பையே அது வந்து இல்லை அப்படின்னு உங்களால் நீங்கள் தான் சொல்லணும். சொன்னால் தான் நான் வந்து வரலட்சுமி நோம்பையே ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணுறா. ஸ்நானம் கூட பண்ணலையா, வெறுமை இருக்கா. எல்லாரும் நீங்கள் எப்படியா பண்ணிக்கோன்ட்டு ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த மாமி அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஆத்துக்காருக்கு கேன்சர்னோடனே அவளுக்கு அப்படி ஒரு இது வந்துடுதுக்கு, ஒரு போயிடுது, லைஃபே பிடிக்கல, இப்படி இருக்கா. பெரியவா பார்த்துப்பாளே. இந்த லக்ஷ்மி மாமி இந்த ஆத்துக்கார அவளோட பிள்ளை, செகண்ட் பிள்ளை தான் இந்த ஸ்ரீனிவாசன்ற அவர் தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. பிள்ளைக்கு இந்த டாக்டரை ரொம்ப நல்லா தெரியும் போல இருக்குது, பழக்கம் இருக்குது பேசி. ஏன்னா சில பேர் வந்து சில பேர்கிட்ட கொஞ்சம் நல்ல பேச்சு நல்லாயிருக்கும். ஆனால் இவர் கிளம்பி நான் ஹாஸ்பிட்டல்லையே போயிட்டு அப்பாவையும் பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்துட்டு நான் அங்கேருந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு போனார். சும்மா கம்யூனிகேஷன் கூட, அப்பாவுக்கு எப்படின்னு கேன்சர் தான் அப்படின்லாம் இவா நினச்சிட்டு இருக்கா. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே அங்கே டாக்டர், இவாளெலாம் டாக்டர் கிடையாது. இவர் கிளம்பி போனார். அவர் போகிறாரு, அப்போ தான் ரிசல்ட் அங்கே வருது. வந்துட்டு அவர் வந்து இந்த சதாசிவம் வந்து இந்த ரிசல்ட்டை எடுத்து இப்படி பார்க்குறாரு, படித்து பார்க்குறாரு இந்த லேப் ரிசல்ட். பார்த்தா இவர் எவ்வளோ காலமாக ப்ரெடிக்ஷன்லாம் நான் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கேசஸ்லாம் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். சதாசிவத்துக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருந்தா தன்னுடைய பேஷண்ட்டுக்கு கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சால் சந்தோஷப்படணும். ஆனால் அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கான், எப்படி இது வந்து கேன்சர் இல்லை அப்படின்னு வருது. டெஸ்ட்டு கிளினிக்கலி பார்த்தா அது ஒன்றுமே வரல அப்படின்ட்டு அவர். ஆனால் உள்ள எல்லாமே டெஸ்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டாரு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் அதெல்லாம் கேன்சர் இருக்குது அப்படின்னு. பெரியவா அங்கே எதுக்கு அப்புறம் அங்கே உட்காந்துருக்கார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நான் எடுத்தேன். அவர் சொன்னாராம் இவர்கிட்ட, இந்த சீனிவாசனோட இதை நம்ம சீனிவாசனோட அண்ணா கிட்ட சொல்லியிருக்கார். அவர் தானே அப்பாவை கூட்டின்னு வந்திருக்கார். அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி உடனே கூட்டின்னு வந்துட்டார். நான் என்னுடைய டயக்னோசிஸ் இது வரைக்கும் தப்பினதே கிடையாது, முதல் தடவை இப்போ தான் தப்பாக இருக்குது அப்படின்னு அவர் குறப்பட்டுட்டாராம். அங்கே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இல்லை டயக்னோசிஸ் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் அவர் தானே வைத்தியர். கிளம்பி அப்பாவோட கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டார். வந்து 2 மணிக்கு மேலே அன்றைக்கி ஆரம்பித்து வரலட்சுமி விரதம் 4 மணி 4:30 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சீனிவாசன் சொல்கிறார். ஜி ஜெயசங்கர் மகாபரி பாதவீஸ்வரன் மகாபரி பாதவீஸ்வரன்.